கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடர் உன்னை தாக்கினாலும் பாபா தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு நீங்கள் சொல்கிறார். இன்னைக்கு எந்த இடர் உன்னை தாக்கினாலும் எந்தன் கரம் உன்னை தாங்கி பிடிக்குங்கிறார். எவ்வளோ பெரிய சக்தி நம்மை தாங்கி பிடிக்கிறேன்னு சொன்னார்னா நம்மளாம் கொடுத்து வைத்தவர்கள் நம்மளாம் இல்லையா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி எப்படி கொடுத்தார்ல இன்றைக்கி உண்மையிலேயே அருள்வாக்கு பிரமாதமாக இருக்குது. எந்த இடர் உன்னை தாக்குனாலுங்கிறார். அதனால் கவலையப்படாதீங்க. எந்த இடராக இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சாய்நாதர் பார்த்து கொள்வார். எந்த கரம் உன்னை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறார் சாய்நாதர். மீண்டும் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி காயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து சகோதரியை தாக்கியது. அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருக்கிறது என்று மருத்துவர்கள் டெஸ்ட் எல்லாம் சொல்லிச்சு. ஆனால் சகோதரி சச்சரிதத்தை கையில் எடுத்தார்கள். பாபா சச்சரிதம் மூலமாக சகோதரிகிட்ட பேசுகிறார். இதுதான் நடக்கும், கவலைப்படாதேங்கிறாரு. சகோதரி தைரியமாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து துபாயைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, கணவருக்கு வேலை வேண்டும். பாபாட்ட தான் முறையிடுறாங்க. அங்கே தானே சொல்ல முடியும் இல்லையா. நம்மிடம் நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேலை வேண்டும், வேலையில் மாறுதல் வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அந்த மந்திரங்களை சொல்லுங்கள், 5 விளக்கு பூஜை செய்யுங்கள். அதுதானே பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா. இந்த அற்புதத்தில் என்ன நடத்தி காட்டினார், அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரன் அற்புதத்தின் மூலம் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். நியாயமாக உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அது சொத்தாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது உயிருள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, உனக்கு சேர வேண்டியது உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். பாபா தெளிவாக ஒரு விஷயத்தை சகோதரன் அற்புதத்தின் மூலம் புரிய வைக்கிறார். சகோதரிக்கு 2 அற்புதம். இன்னொரு அற்புதத்தின் மூலம் குழந்தைங்களுக்கு பிடித்ததை படிக்க வையுங்கள். அந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். வாங்க அந்த 2 அற்புதங்களையும் சேர்த்து தரிசனம் பண்ணுவோம். இன்று 3 சகோதரிகளின் அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் கொடுக்கின்ற அருள் வாக்கு, எந்த இடர் உன்னை தாக்கினாலும் எந்த கரம் உன்னை தாங்கி பிடிக்கும்னார் இல்லையா. சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி காயா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். இன்று நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் இந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் திடீர்னு டெஸ்ட் பண்ண போனேன், இந்த மாதிரி ஒரு ஆபத்துன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள்னு சொன்னாங்க. அதற்கு சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டுகிறார். நான் உன்னை கரம் பிடித்து அழைத்து செல்கிறேன், உன்னுடைய இடர்களை அப்படி தூளாக்குகிறேன்கிறார் சாய்நாதர். சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது? சகோதரிக்கு இதே பிரச்சனை வந்தது. சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க. அங்கே இந்த ரொட்டீன் செக்கப், மெமோகிராம் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்குமா. ஆனால் அப்படி தானே ஒரு ஜென்ரல் செக்கப் தான் போனேன்னா, முதல் நாள் போயிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் ரிசல்ட் வந்தது. அந்த மருத்துவர் பேசும்போதே ஒரு பயங்கரமான துணியில் தான் பேசினார். அம்மா நீங்கள் தான் காயாவா? ஆமாம், நீங்கள் உடனே வரணும், இன்னொரு டீட்டெயில் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேஸ் தெரியுது அப்படின்னாரு. எனக்கு வேர்த்து கொட்டிடுச்சுண்ணா. எனக்கு என்னடா அது ட்ரேஸ் தெரியுதுங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். சரி நான் வந்துடுறேன் சார், அப்பாயின்மெண்ட் போடுங்க. என்ன அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இப்போ பாபாவிடம் வணங்கி விட்டு, பாபாவை சொல்லிவிட்டு, பாபா இப்போ நான் டெஸ்ட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, நீங்கள் தான் கூட இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை தாங்கி பிடிக்க வேண்டும். சகோதரி அற்புதமாக சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. நேராக செக்கப் போகிறாங்க. செக்கப் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்பு அந்த அதிர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அம்மா கன்ஃபார்மாக உள்ள ஒரு கட்டி இருக்குது, கன்ஃபார்மாக அது பயாப்சி எடுக்கணும், எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது என்னன்னு.
அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்க, நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம், இன்னொரு இடத்துல போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு நேர சாய்நாதரிடம் வந்தார்கள். அப்பா, நான் தொடர்ந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சப்தாகம் தான் செய்யலாம்னு நினச்சேன். அப்புறம் கோபுரம் டிவி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் முதல் முறை படிக்கிறீர்கள், இப்போ தான் புதிதாக படிக்கிறீர்கள், சப்தாகம் பண்ணாதீங்க, தினமும் ஒரு எபிசோட் படிங்கன்னார். நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். என்னை எந்த கொடிய நோய் கிருமியும் தாக்கக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக உண்டு. பாருங்கள், சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிறாங்க. நான் இப்போ பயாப்சி எடுக்கிறதுக்கு போவேன், அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருக்கிறேன், அவங்க கொடுப்பாங்க, நான் போவேன், நீங்கள் கூட வரணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அன்றிலிருந்து சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் சகோதரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாபா, நான் இந்த ரிசல்ட் நல்லபடியாக வரும், வந்த பிறகு நீங்களே ஸ்வீட் கொடுப்பீங்கன்னு நிறையா படிச்சிருக்கேன், நிறையா அற்புதங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்யுங்கள்னு பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி அன்றிலிருந்து அந்த சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் பற்றி சொல்லிவிட்டு இந்த அற்புதத்தை கன்னியூ பண்ணுவோம். நிறைய சகோதரிகள் இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் ஜென்ரலாக சர்க்கரைன்னு வேண்டிக்காதீங்க, வேண்டிக்கிற முடிஞ்சு அதை கடைப்பிடிக்க முடிஞ்சால் சந்தோஷமான விஷயம். காஃபியில் சர்க்கரை போட்டுக்காமல் இருக்கேன், டீயில் சர்க்கரை போட்டுக்காமல் இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை கரெக்டாக இருங்க. இல்லை உங்களுக்கு பிடித்த பொருளை ட்ராப் பண்ணுங்கள், அதுவும் அந்த விரதம் தான். நம்ம சச்சரதுலேயும் படிச்சிருக்கோம் இல்லையா, அரிசி சோறை அவாய்ட் பண்ணுவாங்க அந்த அம்மா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை, உங்களுக்கு பிடித்த பொருளை ட்ராப் பண்ணி 21 நாள் தான் விரதம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சில பேர் கண்ணி பண்ணி 4 மாதம் இருக்கேன், 5 மாதம் இருக்கேன்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பிடிக்காது பாபாவுக்கு. தயவுசெய்து விரதம் இருப்பதே அவருக்கு பிடிக்காது, அவர் அலோவ் பண்ணுற ஒரே விரதம் தான். அதனால் இந்த விரதத்தை அலோவ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஒரு விரதம் சொல்லியிருக்கோம், உணர்வு விரதம் சொல்லியிருக்கோம், ஒரு வியாழக்கிழமையும் இருங்கள்னு சொல்லியிருக்கோம், உங்களுடைய தீய குணங்கள் கெட்ட குணங்களை விட்டு விடுங்கள்னு சொல்லியிருக்கோம். அந்த விரதம் பிரமாதமாக இருங்க, எல்லோரும் இருங்க. வாங்க இப்போ நம்ம வரிசையாக அந்த அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். சகோதரி காயாவின் அற்புதம். சகோதரி சர்க்கரையில் அக்கறையில் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சச்சரிதம் எடுத்து படிக்கிறார்கள் சகோதரி. ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அன்று சகோதரிக்கு வந்த எபிசோடு என்னென்னு கேட்டிங்கன்னா 23, அத்தியாயம் 23, பக்கம் 219ன்றாங்க சகோதரி. அதை நான் பிரித்து படித்தேன்னா அதில் எனக்கு பதில் இருந்தது. பயப்படாதே, கவலைப்படாதேங்கிறார் நான் பாபா. எனக்கு புது தெம்பு பிறந்தது. எனக்கு சச்சரிதம் பதில் சொல்லும், சத்தியம் உண்மை. நம்முடைய கேள்விகளுக்கு சச்சரிதம் நம்மிடம் பதில் சொல்லும். நம்பிக்கையோடு சச்சரிதத்தை தொடங்க, நம்ம கேட்ட கேள்விக்கே ஆன்சர் இருக்கும் அற்புதமாக. ஸோ சகோதரி எப்படி கிடச்சது பாருங்கள். பயப்படாதே, கவலைப்படாதே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன்ட்டார் பாபா. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா நீங்கள் இருக்குமா இருக்கானே பாபா கவலை அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சிக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு டேட் சொன்னாங்க, இந்த டேட்டுக்கு வந்துடுங்க, கரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த டேட்டுக்கு முந்தின நாள் அங்கே நேரில் ஒரு பாபா ஆலயம் இருக்கான், அங்கே போய் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு சகோதரி பஸ்ஸை பிடித்து பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க சகோதரி. அப்போ ஒரு வயதான பெண்மணி பஸ்ஸில் ஏறுறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சகோதரி மட்டும் எந்திரிச்சு அந்த பாட்டிக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த பாட்டியை உட்காந்து சகோதரியை தட்டுகிறார்கள். ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சகோதரி திரும்பும்போது பார்த்தா அந்த பாட்டி கையை நீட்டுறாங்க. கையில் 2 சாக்லேட் இருக்குது. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா பாபா ரிசல்ட்டை சொல்லிட்டார் இல்லையா. சர்க்கரையில் அக்கறையில் விரதம் இருந்தால் ஸ்வீட் தேடி வரும். சத்தியமான உண்மை நிறைய சகோதரிகளுக்கு நடந்திருக்கு இல்லையா. அவர் சகோதரிக்கு துவாரகமாயில் நைட்டு 2 மணிக்கு ஸ்வீட் கொடுக்கலையா பாபா, அதெல்லாம் பண்ணுவார், பிரமாதமாக பண்ணுவார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த 2 சாக்லேட்டும் எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டோடு நேர் அந்த ஆலயத்திற்கு போனார்கள். பாபா எனக்கு நீங்கள் சாக்லேட் கொடுத்து என் ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஒன்றும் இல்லைங்கிறத சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் ரிசல்ட்டுக்கு போகிறேன், டெஸ்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு நீங்கள் இப்போ ரிசல்ட்டு சொல்லியாச்சு, ஒன்றும் இல்லைங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் கொடுத்த அந்த சாக்லேட்டை சாப்பிடுவேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பாபா கிட்ட வணங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலை சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ஒரு கேப் புக் பண்ணுறாங்க. அண்ணா நான் கேபில் ஏறும்போது புல்லரிச்சிருச்சுன்னா என் கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி கேபில் ஏறி உட்காடுறாங்க. அந்த டிரைவரை பார்க்குறாங்க. நம்மளாம் இந்த இந்தியாவுக்குள்ளே போகிறோம் பாருங்கள், ஷர்ட்டு சாதாரண இந்த நர்லைன் ஷர்ட்னு சொல்லுவாங்க, இந்த காட்டன் ஷர்ட் மாதிரி இருக்கும்.
பாபா கூட அந்த இதெல்லாம் கஃப்னிலாம் போட்டிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு ஒரு தாத்தா, அண்ணா வயசான தாத்தா, தலையில் துணி கட்டிக்கிட்டு ஒயிட்டில் உட்காந்துருக்கிறாரு. என்னை பார்த்து எங்கே போகணுன்னு கேட்டார். இந்த இடத்துக்கு போகணுன்னே வழி ஃபுல்லாக என்கிட்ட வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றியே பேசிக்கிட்டு வந்தார், குருவை பற்றி பேசிக்கிட்டு வந்தார், கடவுளை பற்றியே பேசிக்கிட்டு வந்தார். அவ்வளோ குளிர் நாங்கள் எங்கள் ஊரில் யூஎஸ்ஏயில். அந்த குளிருக்கு அந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் 4-5 ஜாக்கெட் போட்டு அப்படி தான் இருப்போம். ஆனால் அந்த வயதான பெரியவர் அப்படி மல்மல் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இல்லையா, தின்ன ஒரு ஒயிட் ஷர்ட், அதை போட்டுக்கிட்டு காரை ஓட்டிகிட்டு வந்தாருன்னா ஆசீர்வாதத்தோடு, சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நான் போய் அந்த லேபில் இறங்கினேன். பாபாவுக்கு நன்றி சொல்லி பாபாவை அனுப்பி வைத்து விட்டு உள்ளே போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். பயாப்சி ரிசல்ட்டு அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். மருத்துவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாங்க. ஓடி போய் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஹேண்ட்பேக்லேருந்து அந்த 2 சாக்லேட் எடுத்து நான் வாயில் போட்டுக்கிட்டேன்னா, அப்பா என் விரதத்தை முடித்து வைத்தார், சத்தியமாக முடித்து வைப்பார். அவருக்கு தெரியும், ரிசல்ட்டை நமக்கு முன்னாடியே காட்டுவார் அமர்க்களமாக. நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறீங்க, அண்ணா நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், கோயிலுக்கு போனால் எனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கிதுன்னாங்க. அங்கேயே அவர் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டார். அப்புறம் நம்ம விரதத்தை தொடர்வதும் தொடராமல் போவதும் நம்முடைய இஷ்டம் அது இல்லையா. பாபா அதுவும் சொல்லியிருக்கார், 21 நாள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கார். 21 டேஸ் இருங்க, அதுக்கு மேலே வேண்டாம். நிச்சயமாக முடித்து கொடுப்பார், சத்தியமாக முடித்து கொடுப்பார். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அவரை நம்பி செய்கின்ற அத்துணை செயல்களுக்கும் சாய்நாதர் பிரமாதமாக கிரீன் சிக்னல் கொடுப்பார். நமக்கு ஆசீர்வாத மழையில் நம்மை நனைய வைப்பார் சாய்நாதர் இல்லைங்களா. இன்றைக்கி பிரமாதமாக ஒரு தொடக்கத்தை கொடுத்தார் சகோதரி காயாவோட அற்புதத்தின் மூலமாக. இன்றைக்கி எத்தனை சகோதரிகள் இதனால் அவஸ்தைப்பட்டுருக்கீங்க இல்லையா. என்கிட்ட எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனையினால். உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதத்துக்காக தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். எங்கோ கடல் கடந்து இருக்கிற ஒரு சகோதரிக்கு இதை குணப்படுத்தி கொடுத்தேன், உங்கள் அத்துணை பேருக்கும் குணப்படுத்துவேன் அப்படி பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அதனால் எதை கண்டும் பயப்படாதீர்கள், எந்த இடர் வந்து உங்களை தாக்கினாலும் எந்த கரம் உன்னை தாங்கி பிடிக்குங்கிறார் பாபா. அதனால் கவலையப்படாதீங்க, பாபா நம்ம கூட தான் இருக்கிறார். சரி, இந்த சகோதரிக்கு இப்படி அற்புதம் பண்ணார்னா, துபாயை சேர்ந்த ஒரு சகோதரி கணவரின் வேலைக்காக பாபாவுடன் பிரார்த்தனை இல்லையா. இன்றைக்கி நிறையா சகோதரிகள் நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் ஒரு 90% ஃபோன் இதுக்கு தான் வரும். அண்ணா நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன்னு ரிசல்ட் வரல, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறேன்னு இப்படி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்வது போல் சகோதரின் அற்புதத்தை சாய்நாதர் அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரி துபாயில் இருக்காங்க, கணவருக்கு வேலை வேண்டும். சகோதரி தினமும் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகத்தை நான் 18 முறை எழுதாத நாளே கிடையாதுண்ணா. தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாபாவுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை 18 முறை எழுத ஆரம்பிப்பேன். சாய்நாத் ஸ்தான மஞ்சரி மிஸ் பண்ணவே மாட்டேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து சப்தாகம் தொடங்கினேன் கணவரின் வேலைக்காக. கரெக்டாக சப்தாகம் முடிகிற அன்றைக்கி கணவருக்கு இன்டர்வியூ வந்தது. கரெக்டாக தேர்ஸ்டே அன்றைக்கி இன்டர்வியூ வந்தது. கணவர் இன்டர்வியூ அட்டெண்ட் வந்தார். 5 விளக்கு பூஜை ஆரம்பித்தேன். பாபா இந்த ஆசீர்வாதம் நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு 5 விளக்கு பூஜையில் தினமும் சாய்நாத ஸ்தான மஞ்சரி படிப்பேன். இந்த சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெய்வம் இந்த ஸ்லோகத்தையும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன். இதுக்கு இடையில் ஜோதிடர்களையும் எங்கள் சொந்தக்காரங்களாம் போய் பார்த்தாங்க. ஜோதிடர்கள்லாம் சொன்ன விஷயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான எந்த முகாந்திரமும் இல்லைன்ட்டாங்க இல்லையா. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை, சச்சரித்தம்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு பையன் தேர்வு எழுதலாமா வேண்டாமான்னு கேட்டால் ஜோதிடர்கள் வேண்டாம் நீ ஃபெயில் ஆகிடுவேம்பாங்க. பாபா நம்பி என்னை நம்பி எழுத சொல்லு, அவன் பாஸ் பண்ணுவான் பாரு. அந்த பையன் பிரமாதமாக பாஸ் பண்ணார். அதே போல் சகோதரின் கணவருக்கும் அற்புதமாக வேலை கிடைத்தது. 5 விளக்கு பூஜை முடித்து அடுத்த நாள் வேலை கிடச்சிருச்சுன்னா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இதை நான் கோபுரன் டிவியில் சொல்லுவேன், நான் அப்பாட்ட வேண்டிக்கிட்டேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ அத்துணை பேரும் சச்சரிதம் படியுங்கள், சவணமஞ்சரி படியுங்கள், 5 விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள். அந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் ஸ்லோகத்தை எழுதி கொண்டே வாருங்கள். நிச்சயமாக உங்கள் அத்துணை பேருக்கும் கதவு திறக்கும். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சத்தியமான உண்மை இது
இல்லையா? இன்றைக்கி பிரமாதமாக 2 அற்புதம் கொடுத்தாரு. இது எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அண்ணா ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருச்சு, நான் வேலை கிடச்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்கள் எனக்கு வந்த வண்ணம் இருக்குங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே எனக்கு கிடையாது. எனக்கு இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு 3வது அற்புதத்துக்கு போவோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதை பற்றியதுன்னா, இப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது, குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்கணும், பிரமாதமாக படிக்கணும். ஏன்னா அடுத்த அற்புதத்தில் இந்த படிப்பை பற்றி வருது, அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். நான் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், அற்புதமாக எழுத வேண்டும், அவர்களுக்கு ஞாபக சக்தி பெருக வேண்டும். அதற்காக ஒரு அற்புதமான ஹோமம் நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு செய்கிறோம். சென்னையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் வந்து கலந்துக்கணும். அன்று நானும் வருகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அன்றைக்கி அந்த அற்புதமான ஹோமத்தை பற்றி குருஜி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை கேட்டுட்டு நம்ம அப்படி அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுவோம். चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्रद्धां मेधां यशस्प्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यं தேஜ ஆரோக்கியம் தேகிமே பரமேஸ்வரா சாயிநாதா. அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். வருகின்ற 15ஆம் தேதி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது ஞான சாய்பாபா ஆலயத்திலே வரும் ஆண்டு தேர்வை, முழு ஆண்டு தேர்வை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் நல்ல தேர்வு எழுத வேண்டியும், தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்வி அடைய வேண்டியும், உயர்கல்வி பெற்றவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் காலை 10 மணி அளவிலே வித்யாலக்ஷ்மி ஞான சரஸ்வதி ஹயக்ரீவர் ஹோமம் நடைபெற உள்ளது. எல்லாருக்கும் அன்னைக்கு ஹோமத்தில் வைக்கப்பட்ட எழுதுகோள், பேனா, பென்சில் எல்லாம் வழங்கப்படுகிறது. அதாவது மனனம், பாடனம், லேக்கனம், அவ்யாசனம். அதாவது மனப்பாடம் பண்ணணும். அந்த மனப்பாடம் பண்ணுறது நல்லா படிக்கக்கூடிய அந்த ஞானத்தில் படித்தது அப்படியே இருக்கணும். தேர்வு அங்கே எழுதும்போது அந்த மனப்பாடம் பண்ணதெல்லாம் தேர்வு எழுதணும். அதை அவ்யாசனம்னா புரிஞ்சுண்டு அவங்க நல்லா அந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று நமது ஞான சாய்பாபா ஆலயத்திலே இந்த ஹயக்ரீவர் வித்யாலட்சுமி ஹோமம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு தேர்விலே வெற்றி பெற்று வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டுகின்றேன். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமான ஒரு விஷயத்தை குருஜி சொன்னார். வித்யாலக்ஷ்மி ஞான சரஸ்வதி ஹயக்ரீவர் ஹோமம் இல்லையா? இவர்கள் அத்துணை பேருடைய ஆசீர்வாதம் நம் குழந்தைகளுக்கு கிடைக்கும். அப்புறம் அது ஞான சாய்பாபா ஆலயத்தில் வச்சு நடக்குது இல்லையா? ஞானத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் சாய்நாதர். அற்புதமாக குழந்தைகளுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பார். சென்னையில் இருக்கிறவங்களும் அதை அட்டன் பண்ணிவிடுங்க. அப்படி வர முடியாதவங்களுக்காக அன்றைக்கி நம்ம கோபுரம் டிவியில் அதை ஷூட் பண்ணி உடனே இம்மீடியட்டாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நம்ம அதே எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கங்க, குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா 17th எக்ஸாம் ஆரம்பிக்குது. குழந்தைங்க அத்தனை பேரும் அந்த பூஜையை தரிசனம் பண்ண வேண்டும். வாங்க இப்போ நம்ம தொடர்ந்து இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வோம். 2 அற்புதம் அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். 3வது அற்புதம் சென்னையைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரின் அற்புதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். நியாயமாக உன்னை சேர வேண்டியது எதுவாக இருந்தாலும் உன்னை சேர வைப்பேன், உன்னிடம் சேர்த்து விடுவேன். பாபா தெளிவுபடுத்துகிறார் நமக்கு. அது நகையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது சொத்தாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு உயிருள்ள ஜீவனாக இருந்தாலுமே சரி இல்லையா? நிறைய பாச போராட்டங்கள் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறீங்க. கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாருன்னா எனக்கு அவர் மீண்டும் வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம பாபாவின் ஸ்லோகங்களை சொல்லுங்கள், சவண மஞ்சரி படியுங்கள்ங்கிறோம். அப்படி திரும்பி ஓடி வர்றார் அவர். அதே போல் குழந்தைய என் கண்ணிலே காட்ட மாட்டேன்றாங்கன்னு நிறைய சகோதரிகள் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை அத்தனை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் உண்டு. அந்த குழந்தை உங்களை சேரும். நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய அத்துணையும் உங்கள்கிட்ட சேர்ப்பேன்னு பாபா சொல்கிறார். நிச்சயமாக இதெல்லாம் நடத்தி காட்டுவார் சாய்நாதர். பாருங்கள் சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி சென்னையில் இருக்காங்க. சகோதரி ஒரு ஆசிரியர், ஒரு பெரிய கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேலையை விட்டுட்டாங்க, குழந்தைக்கே வேலையை விட்டுட்டாங்க சகோதரி. அப்போது சிறுக சிறுக நான் சேர்த்த நகை எக்கச்சக்கம். நான் எனக்கு குழந்தை ஒரே ஒரு பொன் குழந்தை, எனக்கு அவளுக்கு எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசையாக வாங்கி நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா, கணவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு,
பாவம் அவருக்கு ஏதோ கர்மா ப்ராப்ளம், அவருடைய பிஸ்னஸில் நிறைய லாஸு. ஒரு செட் ஆஃப் நகையை விற்றுட்டோம் நாங்கள். அப்புறம் இன்னொரு செட்டு கொண்டு போய் அடமானம் வச்சோன்னா நாங்கள் பேங்க்கில் தான் இருந்தது. அப்புறம் யாரோ ஒரு நண்பர் அட்வைஸ் ஏதோ தப்பாக பண்ணிட்டாங்க. கணவர் அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் ஒரு வட்டி கடையில் கொண்டு போய் வச்சுட்டாருண்ணா. பயங்கரமான வட்டி, வட்டி கட்டி மாளல எனக்கு. நான் நேராக அப்பாட்ட தான் போனேன். அப்பா என்னப்பா இது இப்படி தப்பாக நடந்து போச்சு, அது பேங்க்கில் இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட்டு நாமினல் இன்ட்ரெஸ்ட் கட்டிடலாம், இது இப்போ வட்டி கடைக்கு போயிடுச்சுப்பா. அந்த ஆள் வந்து அந்த நகையை மூழ்கடிக்கும் தொனியிலே பேசுகிறாருப்பா அவர். எனக்கு அந்த நகை வேண்டும், அந்த நகையை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நான் பாபாட்ட தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அன்று கணவரிடம் மனம் விட்டு பேசினேன், எங்கே அந்த நகையை திருப்பிடலாங்க அப்படின்னா. சரிம்மா பண்ணிடலாமாங்கிறத தவிர எந்த முயற்சியும் எடுக்கலை. பாபாட்ட நேராக உட்காந்த இன்றிலிருந்து நான் 5 விளக்கு பூஜை செய்ய போகிறேன்ப்பா, எனக்கு அந்த நகை வேண்டும். என் கை கூட நகை வரணும் அவசியம் இல்லைப்பா. அந்த வட்டி கடையிலேருந்து அந்த நகை வந்து காப்பாற்றப்பட்டு அது நேராக ஒரு பேங்க்கில் போனால் கூட நான் சந்தோஷப்படுவேன்ப்பா. ஏன்னா பேங்க்கில் இருந்தால் நான் வட்டி கட்டிடுவேன், ஈஸியாக கட்டிடுவேன். நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு 5 விளக்கு பூஜை பிரமாதமாக முடிக்கிறேன் நான். 5 விளக்கு பூஜை முடிக்கிற அன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி என் காதில் விழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகையின் விலை அப்படி பன்மடங்கு உயர்ந்து 1 லட்சத்தை கடந்து போயிட்டுருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். உடனே கணவரை கூப்பிட்டேங்க, இது ரைட் டைம், இது உங்கள் நண்பர் தான், அவரு நண்பர் தான். நான் என் கணவருக்கு நண்பர்கிட்ட பேசுங்க, தெளிவாக பேசுங்க, இவ்வளோ வட்டியெல்லாம் போடக்கூடாதுலாம் சொல்லி கேட்டு பாருங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, கையை விட்டு போட்டு ட்ராப் பண்ணி கட்டி கொண்டு வந்து பேங்கில் வச்சுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன். கணவர் உடனே சரின்ட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு 2 நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த நண்பர்கிட்ட போகிறார். அவர் வட்டி கடை வச்சுருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போகிறாரு. அங்கே போனால் ஒரு நண்பர் அவருடைய பேச்சுக்கு இணங்கி, சரிப்பா நகை அவர்கிட்ட விற்றுடலாம்ப்பா, அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு, அதை வாங்கிக்கோ நீ, அவ்வளோதான் வருங்கிறாரு அவர், ஏன்னா வட்டி எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் கூட வந்த இன்னொரு நபர், அண்ணா நான் அவரை பாபாவாகத்தான் பார்க்குறேன்னா, எப்போ நான் பாபாட்ட வந்து அதை மீட்டு கொடுங்கள்னு சொன்னேனோ அந்த துணியில் அவர் பேசி, வட்டியெல்லாம் எதுக்கு ஜாஸ்தி போடுறீங்க நீங்கள், வட்டியெல்லாம் இவ்வளோ போடக்கூடாது, இது தப்பு, அநியாயம், நீங்கள் நியாயமாக போடணும், இவ்வளோ தான் லீகலாக இவ்வளோ தான் போடணும்லாம் அவர் பேசினோடனே அந்த வட்டி கடை நபர் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டாருன்னா, சரிங்க நான் வட்டியை குறைச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாமினல் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து பேங்க்லேயே வச்சாச்சு. நான் இப்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் அப்பாவுக்கு ஓடி போய் நன்றி சொன்னேன். நியாயமாக நமக்கு சேர வேண்டியதை சாய்நாதர் பெற்று தருவார். இப்போ பேங்க்லேருந்தும் சகோதரிக்கு அதை பெற்றுக் கொடுத்து விடுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்பா வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செஞ்சுருக்கார் சகோதரிக்கு இல்லையா. எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு, அது மூழ்கிடும், இனிமேல் அதை காப்பாற்றவே முடியாதுன்ற இடத்துலேருந்து அப்படி தூக்கிட்டு வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டார் இல்லையா, அங்கேருந்து மீட்டு கொடுத்து விடுவார். சாய்நாதர்கிட்ட நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவோம். இந்த மாதிரி கடலில் தவிக்கும் அத்தனை பேருக்கும் சாய்நாதர் அருள் வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் நம்ம எல்லோரும். சகோதரிக்கு இப்படி ஒரு அற்புதம் பண்ணார்னா, அடுத்து சகோதரியின் மகளுக்கு ஒரு அமர்க்களப்படுத்தின அற்புதம். அந்த அற்புதத்தின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உரைக்கிறார் சாய்நாதர். குழந்தைங்களுக்கு பிடிக்காத கோர்ஸில் கொண்டு போய் சேர்த்து விடாதீங்க, தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். எந்த டைத்தில் சொல்கிறார் பாருங்கள். எக்ஸாம் வரப்போகுது, குழந்தைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறாங்க. இந்த நேரத்தில் பாபா இந்த அற்புதத்தை சொல்லுகிறார். குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய வைக்காதீர்கள். பாபா தெளிவுபடுத்துகிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க சொன்னீங்க இல்லையா, அவங்கள சயின்ஸ் குரூப்பில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. குழந்தைக்கு சயின்ஸே பிடிக்காதான். அதாவது நம்முடைய ஆசைக்கு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அதுவே தப்பு, மிகப்பெரிய தவறு. அப்படி படிக்க வைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்கள். குழந்தைக்கு புரிய வச்சிங்கன்னா அவள் தெளிவாக புரிஞ்சுப்பா, அவள் அட்டகாசமாக புரிஞ்சுப்பாங்க. நம்மளை விட கிளவர் அவங்களாம். ஏன்னா இன்றைக்கி அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, செல்ஃபோனில் நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அமர்க்களப்படுத்துகிறாங்க அவங்க குழந்தைங்க. அதனால் குழந்தைங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்கள், அவங்க என்ன படிக்கணுங்கிறத கேளுங்கள்ங்கிறதுக்காக தான் அந்த அற்புதம். சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க, சயின்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னேன். அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு அந்த கோர்ஸ் படிக்க பிடிக்கல, அதுதான் கரெக்டான விஷயம் அது. சரி இருந்தாலும் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்களேன்னு படிச்சுக்கிட்டு இருக்கா. மார்க் பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கா. ஒரு ஆசிரியரின் மகள் இந்த மாதிரி இருக்கலாமான்னு சொல்லி கூட சில பேர் கேள்வி கேட்டாங்க. நான் என்ன, எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நான் இப்போவும் பாபாட்ட தான் போனேன். பாபா என் மகளுக்கு ஒரு அற்புதமாக வழிகாட்டுங்கள், அவளை உயர்த்தி ஒரு அற்புதமான பிளேஸுக்கு கொண்டு வாங்க பாபா,
இந்த உலகமே அவளை பார்த்து வியக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் பாபா நீங்கன்னு சொல்லிட்டு பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். தொடர்ந்து 5 விளக்கு பூஜை, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன். நான் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம் எல்லாம் படித்தேன் மகளுக்காக. அப்புறம் மகள்கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசினேன். என்னம்மாச்சு, ஏன் படிக்க மாட்டேங்கிற, ஏன் மார்க் கம்மியாக இருக்குல்லங்க. குழந்தை ஃப்ராங்காக பேசுகிறா. எனக்கு இதான் மம்மி பிடிக்கும், என்னை கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்டீங்க. சரி, நீங்கள் சேர்த்து விட்டதுக்காக +2 வரைக்கும் முடிச்சிடுறேன், ஹையர் ஸ்டடீஸாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து விடுங்கம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன், அப்பா எனக்கு இதை தான் உணர்த்திருக்கிறார், என் மகளுக்கு பிடித்த கோர்ஸில் சேர்த்து விடணும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவள் படிப்பில் பிரமாதமாக பிக்கப் ஆகி வந்தான்னா. +2ல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹையர் ஸ்கோர் அமர்க்களப்படுத்திட்டா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் தினமும் சாய் ராமஜெயம் எழுதிட்டுருக்கேன். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் 18 முறை நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் வீட்டில். பாபா அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். அடுத்த மகள்கிட்ட சொன்னேன், உனக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ ஜாயின் பண்ணாது, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா ஃபீஸ் கட்டுறேன், நீ படி அப்படின்னு. அற்புதமாக சென்னையிலேயே என் மகளுக்கு சீட் கிடைத்து இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கான்னா. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அமக்களமான மார்க்குண்ணா அப்படிங்கிறா. அதுதான் உண்மை. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் சேர்த்து விட்டுட்டோம்னா அவங்க பிரமாதமாக இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க, அற்புதமாக படிப்பார்கள். அதைத்தான் நமக்கு இன்று உணர வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக, இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 4 விஷயங்களை நமக்கு அற்புதமாக காட்டியிருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி டைட்டில் என்ன சொன்னார் இல்லைங்களா, எந்த இடர் வந்தாலும் கலங்கி நிற்காதே, அதானே சொல்கிறார் இல்லையா? உன்னை என் கரம் தாங்கி பிடிக்குங்கிறார் பாபா. அதனால் கவலையப்படாதீங்க, அவர் இருக்கார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நம்மளால் முடியும்னு நினச்சி உட்காராதீங்க, தயவுசெய்து நான் தப்பு பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதத்தில் கொடுத்துட்டேன், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக பார்த்துப்பார், பிரமாதமாக பார்த்துப்பார். இன்றைக்கி 4 அற்புதங்கள் அமக்கலப்படுத்தினார் சாய்நாதர். சகோதரி கயா, எவ்வளோ பெரிய ஆபத்து இல்லை? மருத்துவர்கள் சொன்னோடனே எப்படி இருக்கும் பாருங்கள், இல்லைங்களா? அதாவது ரெகுலர் டெஸ்ட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தால் கலங்கிடுவோம் நம்ம. ஆனால் சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார். அற்புதமாக கரம் பிடித்து அழைத்து சென்று ஒன்றும் இல்லைங்கிறத ரிசல்ட்டை பிரமாதமாக கொடுத்துட்டார். என் கரம் தாங்கி பிடிக்கும், சத்தியமாக தாங்கி பிடிக்கும். அடுத்து சகோதரி வந்து கணவரின் வேலைக்காக எல்லா பிரார்த்தனையும் செய்கிறார்கள், அற்புதமாக பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர். அடுத்து அந்த சென்னை சகோதரிக்கு என்ன அற்புதங்க, உனக்கு நியாயமாக சேர வேண்டியதை உனக்கு பெற்றுத்தருவேன். சகோதரின் அற்புதத்து மூலம் இன்றைக்கி நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அடுத்த குழந்தைகளுக்கு பிடித்த கோர்ஸில் சேர்த்து விடுங்கன்றதை சகோதரி மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். இதெல்லாம் சாய்நாதர் பிரமாதமாக அட்வைஸ் பண்ணுவார் நமக்கு. நம்மை வழிநடத்தும் பிதாமகர் அவர். பிரமாதமான விஷயம் அவர் செய்கிறது அத்தனையுமே நமக்கு ஆசீர்வாதங்கள் தான். அதனால் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடிய நோய் கிருமியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பாபா, எல்லோரையும் காப்பாற்றி நல்லொருள் கொடுங்கள் பாபா. அதுதான் இல்லையா, நீங்கள் டைட்டிலில் சொன்னது தான் பாபா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்து இப்போ நம்ம மந்திரம் சொல்ல போகிறோம். ஷிரடி புர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷிரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.